இருக்கார். நோன்பினுடைய அடுத்த பிரயோஜனம் என்னன்னு சொன்னா, ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு பாதுகாப்பை பெறுகிறான். மனித குலத்தை கெடுப்பதற்காக ரப்பிடத்தில் சபதம் செய்து வந்தவன் ஷைத்தான். இன்ன ஷைத்தான் இன்சானி அதுவும் முபீன். ஷைத்தான் பகிரங்க விரோதி. அதுவா விரோதியா நீங்க பாவித்துக் கொள்ளுங்க. எப்படியாவது நம்மை கெடுப்பதற்கு திட்டமிட்டு சதி செய்து வந்தவன். அதனால அந்த ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆட்கள்கிட்ட ஒவ்வொரு விதமா வழிகாட்டுவான். ஒரு ஆட்கள்கிட்ட வியாபாரிகளா அவங்களை எப்படி கொஞ்சம் சருகை செய்யறது, அது தனி வழி. ஆலிமிசாக்களா அவங்கள சருகை செய்யறதுக்கு தனி வழி. ஒவ்வொரு ஆட்களுக்கு ஒரு வழி. ஷைத்தானுடைய அந்த யுக்திகள்லாம் கொஞ்ச நஞ்சம் இல்லை, நல்லது மாதிரி சொல்லுவான். ஒரு பெரியவங்களுடைய வரலாற்றுல வருது, தஹஜ்ஜுதுக்கு எழுப்பி விட்டான, நேராச்சு எழுந்தீங்க, இன்னும் படுத்துட்டு இருக்கீங்க, என்ன எஞ்சி பாக்குறாங்க, பார்ட்டிக்காரன், உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையப்பா, நீந்து எழுப்பி விடுறீங்க. இல்ல ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு நாள் உங்களுக்கு தஹஜ்ஜுத் தவறி போச்சு, அழுதீங்க 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 அழுதீங்க, உங்க தரஜா எங்கேயோ போயிடுச்சு, அதனால அந்த அழுக வேண்டாம், எஞ்சி தொழுங்க, அந்த வேலை முடிஞ்சிடும். அதனால நல்லது போல் சொல்லுதாக வெளியில தெரிந்தாலும் கூட நோக்கம் நல்லதாக இருக்காது அவனுக்கு. அதனாலதான் ஆஷிக்க ரசூல் இமாம் முஹம்மது ஷரஃபுத்தீன் அல்-பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், வகாலிபின் நஃப்ஸ வஷைத்தான ஃபஅஸிஹிமா வஇன்ஹுமா மஹலா கன்னுஸ்ஹ ஃபத்தஹிமி. ஷைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் மாற்றமாக நீ இரு. நல்லது போல் உனக்கு உபதேசம் செய்தாலும் கூட உனக்கு நல்லது நான்ற ஆள் இல்லை. அந்த ஷைத்தானை கட்டுப்படுத்துவதற்குண்டான வலிமையான ஒரு காரியம் இருக்குதுன்னா அது நோன்பு ஜனாஸ். இந்த ஷைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜ்ரத்தம். ரத்த நாளம் ஓடும் இடங்களிலெல்லாம் ஷைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். நோன்பை கொண்டு அவனை கட்டுப்படுத்துங்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி. அதனாலே ஆரோக்கியத்தை தருவதை போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கு உண்டான அந்த செல்ஃப் கண்ட்ரோலை தருவதை போல